எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். எக்டோபிக் ப்ரெக்னென்சினா இப்போ நார்மலாக வந்து கன்சீவ் ஆகிறப்ப வந்து கரு வந்து கர்ப்பப்பைக்குள்ளே தான் பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். அதுவே வந்து எக்டோபிக் ப்ரெக்னென்சியில் வந்து பார்த்திங்கன்னா டியூப்லேயே தங்கிடும். இப்போ நார்மலாக வந்து கரு வந்து எங்கே உருவாகும் அப்படின்னா நமக்கு ஃபெலோப்பியன் டியூப்பில் தான் உருவாகும். உருவானதுக்கப்புறம் அது ஒரு 4 நாள் இல்லைன்னா 5 நாள் கழித்து அது மெல்லமாக வந்து கர்ப்பப்பை சுவரில் வந்து பதிஞ்சு வளர ஆரம்பிக்கும். இதுதான் வந்து நமக்கு நார்மலாக நடக்கும். சில பேர்த்துக்கு வந்து டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, இல்லைனா ஏற்கனவே ஏதாவது அப்பெண்டிக்ஸ் அந்த மாதிரி சர்ஜரி வந்து பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த டியூபுக்குள்ளே சீலியா சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதோட ஃபங்க்ஷன் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி டியூப்பில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு இல்லைனா முன்னாடியே ஏதாவது சர்ஜரி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டியூபுக்குள்ளே இருக்க சீலியாவோட ஃபங்க்ஷன் வந்து சில பேர்த்துக்கு வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி கம்மியாக இருக்கிறப்போ டியூப்பில் வந்து கரு தங்கியிருந்ததுன்னா அதை வந்து கர்ப்பப்பைக்கு அந்த டியூப்னால் வந்து நகர்த்தி கொடுக்க முடியாது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து கரு வந்து டியூப்லேயே வந்து தங்கிடும். இதை தான் வந்து நம்ம எக்டோபிக் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லுவோம்.